நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் நல்ல கொலஸ்ட்ரால் HDL அதிகமாக என்ன உணவுகள் சாப்பிடணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா HDL குறைவாகவும் LDL அதிகமாகவும் இருப்பதை பாக்குறோங்க. டீப் ஃப்ரை ஐட்டம் அதிகமா சாப்பிடுறது பாத்தீங்கன்னா HDL அதிகமாகுது. மேலும் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ட், ஹைப்போதைராய்டிசம், கிட்னி டிசீஸ் போன்ற சில உடல்நல பிரச்சனைகளாலும் சில மெடிசின்களாலும் கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கவும் உதவும் உணவுகள் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓட்ஸ் பாத்தீங்கன்னா பீட்டா குளுக்கன் என்ற கரையக்கூடிய நார் சத்து அதிகம் இருக்குங்க. இது LDL கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. தினமும் ஒரு கிண்ணம் சாப்பிடுறது இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நட்ஸ், பாதாம், வால்நட் போன்றவற்றில் பாத்தீங்கன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா விட்டமின் சி நிறைந்த பழங்கள்ங்க. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி போன்ற பெரி பழங்கள்ல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், கிரேப்ஸ் போன்ற பழங்கள்லயும் விட்டமின் சி நிறைய இருக்குங்க. நாலாவது பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் பாத்தீங்கன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகம் இருக்கு. இது அளவோட பயன்படுத்தினா இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஐந்தாவது பாத்தீங்கன்னா அவகோடால பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் நார் சத்து அதிகம் இருக்குங்க. இது கொலஸ்ட்ரால் சமநிலையை பராமரிக்க உதவுது. ஆறாவது பாத்தீங்கன்னா ஆலிவ் விதை, ஃபிளாக்ஸ் சீட் சொல்லுவாங்க. ஆலிவ் விதையில பாத்தீங்கன்னா ஒமேகா 3 நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால இவை LDL குறைக்கவும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுதுங்க. ஏழாவது பாத்தீங்கன்னா சியா சீட்ல பாத்தீங்கன்னா ஒமேகா 3 நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சு இருக்குங்க. இது தினசரி உணவுல சேர்த்துக்கலாம். இது HDL அதிகரிக்க உதவுதுங்க. மற்றும் வாரத்துக்கு குறைந்தது 150 நிமிடம் உடற்பயிற்சி, உடல் எடை கட்டுப்பாட்டில் வைப்பது, புகைப்பிடிப்பதை தவிர்த்தல், சத்தான உணவு ஆகியவை சேர்ந்தாதாங்க நல்ல பலன் தரும். உங்க உடம்புல HDL அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க லிபிட் ப்ரொஃபைல் பரிசோதனை செஞ்சு தவறாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதாங்க நாங்க போடுற அடுத்தடுத்த ஆரோக்கியமான வீடியோகள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். ஹெல்த்தியா இருங்க.